ஏ ஏன் மோனே எங்க வீட்லயா ஹாஸ்பிட்டலையா? ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல் என்னதான் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள? யார் மேல தப்பு? டிஎம்கே. டிஎம்கே வேணுன்ட்டே பண்ணிருக்காங்க. ஆமாண்ணா. அங்க வந்து பேஷண்டே நிற்கு, நம்ம அங்கிருந்து பேஷண்ட் நிறுத்துறோம்னா அவங்க கண்ணு முன்னாடியே போட்டு கழுத்துல நிறுத்தி. என்னாச்சு? முன்னாடியே போட்டு கழுத்துல நிறுத்தி. என்ன பண்ணிருக்காங்க? கழுத்தை கழுத்து மிதிக்கிறது, வயிற்று மிதிக்கிறது. கழுத்தை மிதிக்கிறது, வயிற்று மிதிக்கிறதுன்னா ஆமா, இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா கூட்டத்துக்குள்ள? ஆமா, கரண்ட் ஆஃபத்துல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு. ஆமா, அடப்பா இப்ப இப்படியும் பண்ணுவானுங்களாடா, பாவம் இல்ல. தேவையில்லை, நமக்கு என்ன தேவை? ஓட்டு. இப்ப அதுக்காக சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா 7 மணிக்கு நடக்குது. இப்ப திட்டமிட்டு பண்ணதுதான் இதெல்லாம். அதுக்குன்னு இப்படி உயிரை கொள்ற அளவுக்கு போவாங்களாடா? ஓட்டுக்காக பண்றதுதான் எல்லா கட்சிக்காரங்களும் பண்றதுதான். அதுக்குன்னு விஜய் வந்து சென்னை போயிட்டு அது இப்போ கூட்டத்துக்குள்ள நடந்ததுன்னா இப்ப விஜய்க்கே பயமா இருக்கும்போல, திருப்பி வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, ஏதாவது கூட்டம் நம்மள மீறி அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்னு பயந்துட்டு உடனே வர முடியாது. இதை யூஸ் பண்ணிட்டு இவங்க பண்ணிக்கிறாங்களா? ரொம்ப கொடுமைடே இந்த மாதிரி எல்லாம். 40 பேர் 39 பேர் இல்ல குழந்தைங்க, எத்தனை குழந்தைங்க? 41 பேருண்ணா. 41 பேரு, 7 குழந்தைங்க. உங்க ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேரு? 6 பேர். 6 பேரா? அவங்களாம் நல்லா இருக்காங்கல்ல? ஓபி மாதிரி தான் பார்த்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஓபி மாதிரி. இப்ப இவங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள தள்ளி மிதிச்சிருக்காங்க. கழுத்து மேல மிதிச்சிருக்காங்க, வயிற்று மேல மிதிச்சிருக்காங்களா? ஆமா ஆமா. பாண்டியன் ஆம்புலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது, அதனாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல பாண்டியன் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் நிக்குது. போன வண்டி என்கிட்ட தான் நிக்குது. பாண்டியன் ஆம்புலன்ஸ் நாள ரொம்ப தோஸ்து. பாண்டியன் ஆம்புலன்ஸ் கேள்விப்பட்டதுமே போயிருக்காங்க. நியூஸ் கேள்விப்பட்டு உள்ள கூப்பிட்டு இருக்காங்க வர சொல்லி பேசிட்டு. ஆமா, நான் அந்த பாண்டியன் ஆம்புலன்ஸ் ஓனர் வீடு அங்க கட்சி மீட்டிங் நடந்து பக்கத்து வீடு. சரி, ஒரு வண்டி எடுத்து வருஷம் பேர் போயிருக்கேன். ஒரு ஓட்டுறேன் வண்டி. ஆனா போனோம்னா அங்க இருக்க வந்து கட்சி கொடி விட்டு இருக்காங்க. வண்டியில கட்சி கொடி விட்டு இருக்காங்க. ஆமா, வண்டியில கட்சி கொடி விட்டுட்டு வண்டி எடுத்து அப்படியே விட்டுட்டு போனீங்க அப்படின்னு விட்டுட்டு இருக்கேன். சரி, எடுத்துட்டு போயிட்டு அவசரம் பண்றது போயிட்டான். அங்க போனா